உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா அரஹோயா தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிலாளர்கள் ஒற்றுமை ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கழக உடன்பிறப்புகளே, இன்றைய தினம் உலகமே போற்றுகின்ற மே தின நன்னாளை முன்னிட்டு நம்முடைய கோலார் தங்கவேல் திராவிட முன்னேற்ற சார்பாக மே தின விழாவை இந்த இடத்திலே கொண்டாடுகிறோம். சுரங்க தொழிலாளி ஆன அந்த சிலைக்கு மாலை அடித்து சில நிமிடம் மே தினத்தை பற்றி பேசுவது இருப்பதால் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அன்புடன் உங்களை அனைவரையும் வரவேற்று கோலார் தங்கவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அதனுடைய தொழிற்சங்கம் எல்பிஎஃப் லேபர் ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி அதனுடைய சார்பாகவும் இன்றைக்கு உலகம் போட்டு ஒரு ஒப்பற்ற மேஜர் விழாவை சிறப்பாக தங்கவேலில் நாங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டாட இருக்கின்றோம். இந்த நன்னாளில் தங்கச்சூர தொழிலாளர்களுக்கும் கோலார் மக்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக அன்றைய காலகட்ட நூற்றாண்டு விழாவின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், மார்க்சை பற்றி குறிப்பிடும் போது கார்ல் மார்க்ஸை பற்றி யூதனாக பிறந்தான், தூதனாக வாழ்ந்தான். மார்க்ஸ் ஒரு தத்துவம், மாவீரன் நெல்லின ஒரு நூலகம், அதை வடிவமைத்த ஏங்கல்ஸ் ஒரு செயலகம் என்று. அந்த அடிப்படைக்கேற்ப இன்றைக்கு இந்த விழா ஒரு பிரசித்தி பெற்ற சிகாகோ நகரில் ஒரு போராட்டத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு போராட்ட விழா. அந்த போராட்ட காலத்தில் பல இன்னொருகளை தொழிலாளிகள் தன்னுடைய இன்னொரு மாண்டார்கள். அதையொட்டி அன்றைக்கு ஊதியம் உயர்வு, அதுக்கடுத்து ஓய்வு, இதன் அடிப்படையில தான் இந்த ஒரு பெரிய போராட்டத்தின் அடிப்படையாக இந்த உலக போட்டு ஒரு ஐநா சபையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விழாவாக இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த தருணத்தில் நாமெல்லாம் எண்ணி பார்க்கும் போது தங்கச்சுரகம் தொழிலாளர்கள் என்ற வகையில் அதனுடைய தலைவர்களை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் என்றால் மறைந்த மாபெரும் போராட்ட வீரர் வி.எம். கோவிந்தன், அதை அடுத்து போராட்ட களத்தில் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த வி.எம். கோவிந்தனை அடுத்து வாசன் அவர்கள், டி.எஸ். மணி அவர்கள், தோழர் கண்ணன் அவர்கள், தோழர் சௌரியாஸ் அவர்களெல்லாம் நினைவு நாம் கூர்ந்து எண்ணும் போது நமக்கு இன்னும் அவர்கள் விட்டு சென்ற பாதை ஒரு அடையாளமாக கிடைக்கின்றன. அத்தகைய ஒரு தகவல் பிரசித்தி பெற்ற தகவல் எனக்கு இல்லை என்றாலும் கூட மே தினம் என்றால் அன்றைக்கு அவர்கள் காலகட்டத்தில் மே மரத்தில் எல்லாம் அந்த மரத்தில் தகவல் பூராக கொடியேற்றல் விழா நடைபெறுவதுண்டு அவர்கள் காலகட்டத்தில். இன்றைக்கு அந்த மே மரம் கூட இல்லை, அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த செழிப்பான ஒரு மேஜர விழா, அந்த மரம் இல்லாத ஒரு எண்ணம் கூட நமக்கு வருத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த விழாவை ஒட்டி இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா அவர்களுக்கு தெரிவிப்பது என்றால், நம்முடைய பகுதியில் தங்கச்சுரங்க பகுதியில் குறிப்பாக தங்கவயலில் ஒரு சிறப்பான ஒரு சிப்காட் ஒரு டவுன்ஷிப் ஏற்படுத்த வேண்டும். இந்த அவருடைய டெபிள் முடிகின்ற வகையில் 2 ஆண்டுகள் இருக்கின்றது. அதுக்குள்ளாக இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு என்ற அளவுக்கு நாமெல்லாம் பெங்களூருக்கு போகின்ற அளவுக்கு இன்னும் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அதை தவிர்த்து அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு தருணத்தில் உடனடியாக இது ஏற்படுத்தி தங்கவேல் மக்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை, முக்கியமாக வேலை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மே தினம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர்களுடைய நினைவு போற்ற வகையில் நாம் எல்லாம் இந்த விழாவை ஏற்படுத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சார்பாக நாங்கள் ஏற்படுத்திய விழாவுக்கு வரி தந்துள்ள அனைத்து கழக தோழர்களுக்கும் உடன்பிறகு என்னுடைய நன்றி கலந்த வழக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். உடன்பிறப்புகளே, தொழிலாளர் தோழர்களே,
உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மே தின விழா என்பது எப்போது ஏற்பட்டது என்று நமக்கு எல்லாம் சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை என்றால் கூட, சிகாகோ நகரில் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் ஒரு தொழிலாளி 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிகாகோ நகரத்தில் தான் இந்த புரட்சி ஏற்பட்டது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் ரெக்ரேஷன் அப்படின்னு வகுத்து அந்த 8 மணி நேரத்துக்காக போராடிய நாள் தான் இந்த மே தின விழா. இதே நேரத்தில் இங்க கூட அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் அது மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது. ஐடி நிறுவனத்திலாம் இன்னைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க வேண்டிய ஒன்றிய அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் ஊரில் இந்த கம்பெனிகளை எல்லாம் எடுத்து விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கின்றது அயல் நாட்டினர். ஆகவே அதற்கு சரி சாய்த்து இந்த ஒன்றிய அரசு நம்மளை எல்லாம் பழி வாங்கி கொண்டே இருக்கின்றது. அதே போல்தான் இது பொதுத்துறை நிறுவனங்களில் வேலையுடன் சம்பளத்துடன் கூடிய மே தின விழா கொண்டாட வேண்டும், அதற்கு லீவு கொடுக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஒன்றிய அரசு அதற்கும் செவி சாய்க்கவில்லை. இன்று கூட நம்மள தமிழ் தொழிலாளர்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு கிடையாது, நீ வேணா 12 நாள்ல ஒரு நாள் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்கறது 13வது நாள் சம்பளத்துடன் கூடிய லீவு நாளாக மே தின விழா இருக்க வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கோம். ஆகவே இந்த போராட்டம் ஓயாது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த விழாவுக்கு நம்மளுடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் சார்பாக ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க தொழிலாளர்களிடம் வாழ்க தொழிலாளர்களிடம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருங்குடி மக்களே, 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்த முன்னாள் அவர்கள் ஊதியத்தோடு சம்பளத்தை வழங்கி லீவு கொடுத்தவர் இந்தியாவிலே ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர்தான். என்று அவர் இல்லை. இருந்தாலும் கூட இந்த கோலார் தங்கவேலில் இந்த சுரங்கம் மூடி 26 ஆண்டுகள் ஆகிறது. இன்றும் கூட இந்த மத்திய அரசு எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், ஹைகோர்ட்ல நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கூட சுரங்க இன்னைக்கு தொழிலாளிகள் 1000 தொழிலாளி செத்து போயிட்டாங்க, கேட்கறதுக்கு நாதி இல்லை. அதே மாதிரி கடந்த 26 நாட்களாக நம்முடைய பிஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசு. அனில் அம்பானிக்கு அதானிக்கு எத்தனையோ கோடி கணக்கில் தள்ளுபடி செய்கிற இந்த மத்திய அரசாங்கம் இந்த ஒப்பந்த தொழிலாளிக்கு சாதாரண ஒரு 52 கோடி கொடுக்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வேதனத்திற்கு நம்முடைய கட்சி சார்பாக அனைவரும் வந்தமைக்கு, அதே போன்று நம்முடைய கர்நாடகா மாநில தோமுசா பொதுச் செயலாளர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.